அவையை வணங்கி ஆளுநர் பிறந்தனுடைய உள்ளிட்ட அவை வணங்கி மகிழ்வான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஃபர்ஸ்ட் லேடி ஜெயந்தி செல்வராஜ் அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். வாங்க. எங்கள் கவர்னருக்கு தனியாக இருக்கிறது பயமாக இருக்காமா? அதே போல் கேபினட் செக்ரட்டரிஸ் நர்மலர் மற்றும் முருகேசன் ட்ரெஷரர் முருகேசன் அவர்களுக்கும், ரீஜன் சேர்மன் நெருப்பு ரீஜன் சேர்மன் செந்தில் அவர்களுக்கும், எங்கள் ரீஜனில் காணோம் ரைட், விஜயகுமார் அவர்களுக்கும், ராமநாதன் அவர்களுக்கும் மற்றும் சற்று நேரத்தில் அவர்களுடைய எம்பி பிரபு அவர்களுக்கும், ஜோன் சேர்மனாக சொல்லுங்கள் எல்பிஎன் டிசி நல்லபாண்டி மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். டைரி டிசி நம்ம கிருஷ்ணகுமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜிஎஸ்டி முத்துவேல் சார் அவர்களை அன்போடு மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நல்லபாண்டி கிருஷ்ணகுமார் சார் வாங்க வாங்க. எப்பவுமே செந்தில்னாலே ஒரு மாவட்டத்தில் ஒரு 3 எம்ஓசி ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் ஒரு எம்ஓசி ஒர்க் பண்ணுவாங்க, இந்த பக்கம் ஒரு எம்ஓசி காணாமல் இருக்காங்க, அப்புறம் செந்தில் தனி எம்ஓசி ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா பிரம்மாண்டத்தின் அழகு வந்து செந்தில். ஏன்னா சங்கர் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்படி ஒவ்வொரு படமும் பார்த்தா பிரம்மாண்டமாக இருக்கும். அது மாதிரி அவர் அரேஞ்ச் பண்ணுற எல்லா ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டத்தின் அழகு. அது இன்றைக்கு வந்து நம்முடைய பிறந்த நாள். நல்ல ஒரு கைதட்டல் கொடுக்கலாம் அவருக்கு. புதிய உறுப்பினர்களை இந்த 5 சங்கத்தில் கிட்டத்தட்ட 45 உறுப்பினர்களை அறிமுகப்படுத்தி இந்த சங்கங்களுக்கு முறையாக சேர்த்து வைத்த நமது முன்னாள் ஆளுநர் மாவட்டத்தின் மகாலட்சுமி என்று அழைக்கக்கூடிய சாரதாமணி பழனிசாமி அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறி, சார் இங்கே வந்து லைன்ஸ் உறுப்பினர் ஆகாதவங்க தயவுசெய்து எந்திரிச்சிடுங்க சார் ப்ளீஸ். இது வரைக்கும் நான் லைன்ஸ் உறுப்பினராக ஆகலை, கெஸ்ட்டாக வந்திருக்கிறேன், இங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு நினச்சி வந்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில் இருக்கிறவங்க தயவு செய்து எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இல்லை கெஸ்ட்டு தான் சார், கெஸ்ட்டு சார் நீங்களும் எழுந்துருங்க ப்ளீஸ், உங்களுக்காக தான் சொல்கிறேன். கணக்கு சொல்கிறேன் சார், உங்களை விடுற மாதிரி இல்லை. ஏன்னா அவர் வந்து உட்கார்ந்தோடனே என்கிட்ட சொன்னார், சார் உங்கள் ஃப்ரெண்டு வந்து எங்களை ரொம்ப கேட்டதாக சொன்னாருன்னு. நான் ரொம்ப யோசனை பண்ணேன், யார் சார் சொன்னார்ன்ற விஎல்பி சதீஷ் சொல்லியிருந்தார். அவர் யூஎஸ்ல இருக்கார், அவர் வரும்பொழுது அவர்கிட்ட பேசியிருக்காரு, மாதிரி கருணாநிதி ஃபங்க்ஷனுக்கு வருவார், நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த நண்பர் சொன்னதுனால இந்த நண்பரை சும்மா இருக்கணுமா? ஏன் ஒரு லைன்ஸில் இணையக்கூடாது? இங்கே எழுந்திருக்கும் சார், கெஸ்ட் எழுந்திரிங்க சார் ப்ளீஸ், உங்களுக்காக தான் தொண்டை போய் கூட பேசிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு ஏன் சார் மனசில் தோண மாட்டேங்குது லைன்ஸ் ஐக்கியத்தில் சேரக்கூடாதுன்னு? ஏதாவது ஒரு எண்ணம் இருக்குதா? இல்லை இன்னைக்கு சேரலாம்னு உங்களுக்கு எண்ணம் இருக்கா? சார் உங்களை தான் சார் சேரலாம் இருக்கா? சூப்பர், நல்ல ஒரு காய்ச்சல். உங்களுக்கு சார் வாங்க சார், முன்னாடி வாங்க சார், ப்ரௌட் வாங்க சார். உங்களுக்கெல்லாம் உங்கள் 4 பேர்த்துக்கு வந்து ஆளுநர் பிறந்த உங்களுக்கு பின்னணிப்பார். வாங்க வாங்க சார், வாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் வாங்க 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 சார். ஆளுநர் அவர்களே அவங்களுக்கெல்லாம் பின்னணிக்குமார். ஏன்னா நம்மளோட வேண்டுதலுக்கு எங்கேயும் சேர்றாங்க. கெஸ்ட் ஆஃப் ஆனர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. சார் வாங்க சார் ப்ளீஸ் வாங்க சார். உங்களுக்கெல்லாம் கொடுத்து வச்சது, ஏன்னா கவர்னர் கையில் பின் வாங்குறீங்க. நர்மலா ஜெயந்தி போங்க. ராமன் கீழே இறங்கிட்டார்ல, அப்புறம் சீதை கீழே தான் இறங்கி. செந்தில் அவர்களே, செந்திலுங்க ஸ்பான்சர் செய்வதற்கெல்லாம் நீங்கள் 1 கிராம் தங்க நாணயம் வச்சிருக்கீங்களா கையில்? இப்போ இவங்களை அத்தனை பேர்த்துக்கு ஸ்பான்சர் நான் செஞ்சுருக்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. என் கணக்கில் மறந்துடாதீங்க. சார் இந்த 5 சங்கத்தோட தலைவர் எழுந்துச்சு சார், இவங்களோட பேர் எல்லாமே நீங்கள் கேட்டு வச்சுக்கோங்க. யார் யாருக்கு மூலமாக நீங்கள் வந்திருக்கலாம் அவங்க
அதாவது எஸ்டே வந்து இன்றைக்கி மெம்பர் ஆறான்னு கைதட்டல் கொடுக்கலாம் இன்றைக்கி. ஏன்னா நம்மளுடைய லைன்ஸ் எவ்வளோ இயக்கத்தின் ஈர்ப்பால் வந்திருக்கிறார் அவர். நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். இப்போ வந்து ஜாயின் பண்ண நண்பர்களுக்காக. தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ சார். வேர் தேர் இஸ் எ நீட் தேர் இஸ் எ லைன் என்று சொல்வார்கள். எங்கெல்லாம் இடர்பாடுகள் ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு லைன்ஸ் உறுப்பினர் கண்டிப்பாக இருப்பார் என்று சொன்னால் அது உண்மை. ஏன்னா நீங்கள் வெளியில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கிற நீங்கள் ஹங்கரில் பற்றி சொல்லணும். நீங்கள் வந்து பசிக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. அங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேற்றுமை இல்லாமல் நம்ம எல்லாமே உணவு பரிமாறிட்டு இருப்போம். அவங்க லைன்ஸ் இயக்கத்தில் இருக்கிற மெம்பராக தான் இருப்பாங்க. வேறு எங்கே தேர்னாலும் அதான் பார்ப்பாங்க. நீங்கள் தமிழ்நாடு மட்டுமல்ல, உலகம் முழுவதும் அந்த லைன்ஸ் உறுப்பினர் அந்த பசிப்பிணியை போக்காக நம்ம அரும்பாடுபட்டுக்கொள்ளும். அதே போல் நேரு நகருடைய பாஸ்கர் அவர்கள் கெஸ்ட் ஆஃப் ஆனர் அவரை பற்றி சொல்லணும். 2020-21ஆம் ஆண்டு நான் வந்து ஆளுநராக இருந்த பொழுது நம்ம வந்து லைன்ஸ் வார்டு சொல்லி கொரோனா வார்டு வந்து இஎஸ்ஐயில் எடுத்திருந்தோம். அப்போ கிட்டத்தட்ட 210 பெட்டு நம்ம ப்ரொவைட் பண்ணி 90 நர்ஸ் கொடுத்து அந்த நர்ஸுகளுக்கெல்லாம் நம்ம தான் வந்து எவ்ரி மந்த்ஸ் சேலரி கொடுத்து ஒரு 6 மாதம் மெயின்டைன் பண்ணி கிட்டத்தட்ட 50 லட்ச ரூபா செலவு பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ டெய்லி மத்தியானம் சாப்பாடு அது கொடுக்கலன்னா அங்கே இருக்க வேன் டிரைவர் நீங்கள் நினச்சி பாருங்கள், 108 ஓட்டிகிட்டு இருக்கிற வேன் டிரைவர், ஆம்புலன்ஸ் டிரைவர், அந்த சுகாதாரம் பணி செய்கிற நண்பர்கள் அவங்களாம் இல்லைன்னா கண்டிப்பாக அந்த கொரோனா வந்து நிறைய பேர்த்த சாவடிச்சிருக்கும். அதுக்குள்ளே சாப்பாடு போடணும். உண்மையிலே செந்தில் வந்து மிகப்பெரிய முன்னேற்றத்தை எடுத்து அந்த ஒரு மத்தியான சாப்பாடு எல்லாத்தையும் கொடுத்து மிகப்பெரிய ஒரு 300 நாளுமே கொடுத்துட்டு இருந்தார். அவருக்கு இந்த தருணத்தில் பாராட்டுகள் தெரிவித்துக்கிறேன். ஏன்னா அந்த சங்கர் ப்ரோக்ராமுக்காக 1 லட்சம் ரூபாய் கொடுத்து உதவி செய்தது தான் பாஸ்கர் அவர்கள். அதே போல் நேரு நகரம் நந்து பற்றி அவர் சொல்லணும்னா அவர் வந்து ஃபெராலில் இருந்து பெரிய பணியை புரிந்திருந்தாலும் கூட அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு எப்பொழுது உதவி தேடினாலும் உடனே முன்னால் நின்று வந்து நிற்பார் தான் நந்து அவர்கள். இந்த தருணம் அவர்களும் மாவட்ட சார்பாக பாராட்டு தெரிவிக்கிறேன். அதே போல் நம்முடைய கெஸ்ட்டு உண்மையில் கேட்டோன்னே லைன்ஸுக்கு வந்திருந்தார். லைன்ஸ் இயக்கத்தை ஜாயின் பண்ணுறேன்னு சொன்னால் மிகப்பெரிய பாராட்டுகள் சார். கனக சார் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் கூறி ஒரே ஒரு சின்ன கதை தான். ஏன்னா வந்துட்டு இவ்வளோ பெண்கள் இருக்கிறனால சொல்லணும்னு தோணுச்சு. ஸ்வெரா அப்படின்னு ஒரு மருமகள் வீட்டில் இருக்கிறாங்க. புதுசாக கல்யாணம் மாதிரி வர்றாங்க. அந்த மாமியார் பேர் சுமந்த்ரா. கல்யாணம் மாதிரி வந்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம், மாமியாராக இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, அடுத்த நாள் முதல்ல என்னென்ன சிஸ்டமேட்டிக் பண்ணணும். நான் வந்து அம்மாமார்களை பற்றி குறை சொல்லவில்லை. ஏன்னா அந்த தொடர்ச்சியான சமூகம் நல்லா வரணும்னா அது மாதிரி சிஸ்டம் இருந்தால் தான் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. முன்னே அந்த மாமியார் வந்து அந்த மருமகிட்ட சொல்கிறாங்கம்மா இன்னையிலேருந்து எனக்கு உறுதிமொழி எடுத்துக்குங்கன்னு. இந்த பொண்ணுக்கு பயங்கர பயம் வந்துருச்சு. என்னடா ஏதோ வந்தனாலே ஏதோ ஒன்று சொல்கிறாங்க போல இருக்குது. காலைல 5 மணிக்கு எந்திரிச்சு வாசை கூட்டி கோலம் போட சொல்லுவாங்க போல இருக்குது. அப்புறம் எல்லாம் இந்த குளிச்சுட்டு வந்து எல்லாத்துக்கும் பூஜை எல்லாம் போட்டு காஃபி டீ வச்சு கொடுக்க சொல்லுவாங்கன்னு அந்த அம்மா நினச்சிட்டாங்க புதுசாக வந்தவங்க. பட் அவங்க அது சொல்லலை. ஒரே ஒரு ரெக்வஸ்ட் இந்த இடத்துல வைக்கிறேன், இனி வாழ்நாள் பூரா நீ கடைப்பிடிமா, உன்னால் முடிஞ்சது நல்லா இருக்கும் அப்படின்னு. எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் எந்த ஒரு பிரச்சனை வீட்டில் வந்தாலும் இரவு நேரத்தில் யாரையும் அந்த பிரச்சனையை பற்றி டிஸ்கஸ் பண்ணாதீங்க. காலையில் விடிந்தவுடன் டிஸ்கஸ் பண்ணுங்கள். அந்த அம்மா ஒரு உறுதிமொழி வாங்கி சத்தியம் வாங்கிக்கிறாங்க. இந்த மருமகளுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. என்னடா இந்த மாதிரி, சரி எதுக்காக இருக்கட்டும்னு சரின்னு ஒரு இரும்பு சாவி கையில் கொடுத்து கொத்து சாவி கையில் கொடுத்துட்டாங்க. நீங்கள் தான் இந்த வீட்டோட இனிமேல் அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் பார்த்துக்க போகிறீங்கன்னு கொடுத்துட்டாங்க. அந்த மருமகளுக்கு பயங்கர சந்தோஷம். என்னென்னா வந்த உடனே வந்த நாளே கத்து சாவி கொடுக்குற மருமகளுக்கு எங்கே கிடைக்காது, அவங்களுக்கு கிடச்சிருக்குது. அப்போ கிடைச்ச உடனே ஏன் இந்த மாதிரி நைட் டிஸ்கஷன் வேண்டாம், பகலில் தான் பண்ணணும், ஒரு இரவு கண்டிப்பாக எந்த முடிவு எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு அவங்க மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. ஒரு சில நாட்கள் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு வேலைக்காரி சுத்தம் செய்கிற பொழுது அந்த மாமனாரோட அவருடைய கணவர் சுமந்த்ராவோட கணவரோட மிக முக்கியமான மருந்து பாட்டிலை உடைச்சிட்றாங்க. பயங்கர டென்ஷன் ஆகிடுறாங்க. எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அப்போ அந்த சுமந்த்ரா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த பாட்டில் உடைஞ்சாலும் பரவாயில்ல, அடுத்த பாட்டில் இருக்குது, ஸோ நம்ம ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு. மருமகளுக்கு பயங்கர பதட்டமாக இருக்குது. மகன் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அம்மா டேக்கிள் பண்ணிக்குவாங்க, விட்டுருங்க அப்படின்ட்டாங்க. இரவு தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் அந்த வேலைக்கார பொண்ணு ரொம்ப அழுகுறாங்க. சாரிம்மா நான் வேணும்னு உடைக்கல, யதார்த்தமாக இது தெரியாமல் நடந்து போச்சுன்னு. அப்போ அந்த மாமியார் சொல்கிறாங்க, இல்லைப்பா 2 தப்பு இருக்குது, கவனக்குறைவாக ஒரு தப்பு நடக்கும், மனித இயல்பா. அதே மனித இயல்பில் சில வேணும்னு செய்கிற தப்பு இருக்கும். சரி நீங்கள் அது வேணும்னு செய்யலை, ஒன்றும் தப்பில்லை, அடுத்த நாள் வாங்கிக்கலாம்ல இந்த மெடிசன்னு. அந்த வேலைக்கார பொண்ணு என்ன பண்ணாங்க, அடுத்த நாள்லேருந்து ரொம்ப பொறுப்பாக வேலைக்கார செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த மாற்றத்தை அந்த பொண்ணு மருமகள் பார்க்கின்றாள்.
இதே மாதிரி நடந்துகிட்டே இருக்குது. இந்த மருமகளும் ஒரு தப்பு செஞ்சிடுறாங்க. அந்த மாமனார் வந்து அவங்க அப்பா, அதாவது தாத்தா காலத்தில் கொடுத்துட்டு போன ஸ்வெட்டர், அவர் வந்து ஒரு மில்லில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவர் ஒரு ஷால் ஒன்று நெய்துட்டு வந்துடுறாரு. அவங்க தாத்தா கொடுத்துருக்காரு மகனாக்கு, பேரனுக்கு ஞாபகார்த்தமாக. மறந்து போய் அந்த என்ன பண்ணுறாங்கன்னா அதை துவைச்சிட்றாங்க. அந்த ஷாலை போட்டு துவைச்சிட்றாங்க. துவைக்கக்கூடாது, ஷால் பட்டுப்படையெல்லாம் துவைக்கக்கூடாதுமாங்க. அதை மறந்து போய் துவைச்சிட்றாங்க. இப்போ சிங்க் ஆகிடுது. அப்போ நாளைக்கு காலையில் அடுத்த நாள் வந்து பயங்கர பிரச்சனையாகுமான அந்த பொண்ணுட்டு மருமக பயந்துட்டு இருக்காங்க. இந்த அம்மா கேஷுவலாக மருமக வந்து தப்பு பண்ணாலும் பரவாயில்ல விட்டுட்டாங்க. அப்போ வந்து காலையில் வந்து அம்மா நீங்கள் வந்து என்னை பேசவே இல்லை, திட்டவே இல்லை, எதாக இருந்தாலும் திட்டிருங்கம்மா அப்படின்னு. இல்லைம்மா நேற்றையே நீங்கள் பேசலை அப்படின்னு கேட்குறப்ப, இல்லைம்மா நேற்று நான் ஏதாவது குறை சொல்லியிருந்தேன்னா அந்த குறை உன் மனசுக்குள்ளே வாழ்நாள் பூரா நிற்கும். என் மேலே ஒரு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் வரும். இதனால் குடும்பத்தில் வந்து நல்லதாக இருக்காது. ஒன்றும் தப்பில்லை, வேற ஒரு இது பண்ணிக்கலாம். அந்த ஷாலை எப்படி பண்ணணுமோ கொடுத்து ட்ரை கிளீனர் கொடுத்து மாற்றிக்கலாம், ஒன்றும் தப்பில்லைன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. அப்போ தான் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, ஓ ஒரு நைட்டில் எடுத்த டெசிஷன் வந்து மாற்றி எடுத்தோம்னா இவ்வளோ நல்லதாக இருக்காங்க. இந்த மருமகளோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டு வர்றாரு. கம்பெனியில் வந்து மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் ஆகுது. வீட்டுக்குள்ளே வந்தாலும் பயங்கர ப்ரெஷராக இருக்குது. நம்மளாம் இருக்கிறமே ஆன்லைன் இப்போ ஏதாவது ப்ரெஷர் வச்சா திட்டுவோம் இல்லையா? சரி வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனோன்னா அந்த அம்மா ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க, ஒய்ஃப் எடுக்கவே இல்லைன்னு. எனக்கு ஃபேக்ட்ரியில் ரொம்ப பிரச்சனை, நான் பார்க்குறேன் சொல்லு. என்னோடய ஃபோனை விட மிகப்பெரிய பிரச்சனை இருக்கான்னு, அதை விட உனக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அந்த அவர் கோவப்பட்டு படுத்துடுறாரு. இவங்களுக்கு சண்டை போடுறது கூப்பிட்டே இருக்காங்க. கிட்னி எடுக்க கூப்பிட்ற மாதிரியே கூப்பிட்றாங்க அந்த ஒய்ஃபு. இவர் சைலண்டாக படுத்து வைங்கிறாரு. அப்போ எங்கள் ஒய்ஃபை அவங்க மாமியார்கிட்ட சொல்கிறாங்க, காலையிலேருந்து ட்ரை பண்ணிட்டு ஒரு மெசேஜ் சொல்லலான்னா ஒரு ஃபோன் எடுக்கலைன்னு, விட்டுருமா காலையில் பார்த்துக்கலான்னு. அப்போ காலையில் எழுந்திரிச்சோன்னா அந்த டீ குடிச்சிட்டு இருக்கிறப்போ அவங்க அம்மாட்ட சொல்லிகிட்டு இருக்காரு, அவங்க பையன் சொல்லிட்டு இருக்காரு, ஏன்ப்பா இந்த மாதிரி ஃபோன் எடுக்கலையாம்மான்னு. இல்லைம்மா நேற்று நான் வீட்டிலேருந்து அங்கே ஃபேக்ட்ரியிலேருந்து வர்றதே எனக்கு பிரச்சனை ஆகிடுச்சு, மிகப்பெரிய ஒரு லாஸ் ஆகிடுச்சு, அது எப்படி பண்ணணும்னு தெரியாமல் போயிடுச்சின்னு. அதுக்குள்ளே அந்த மேனேஜரும் இந்த ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க, ஏன்னா இவர் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுது ஃபோனை. அப்போ வந்துட்டு அவங்க ஒய்ஃப் புரிஞ்சுக்கிறாங்க, சரி நேற்று நைட் நம்ம சண்டை போட்டிருந்தோம்னா ஏற்கனவே நடந்த பிரச்சனை, அவர் வந்து மன உளைச்சலில் வந்திருக்காரு, மறுபடியும் சண்டை போட்டிருந்தோம்னா மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் வந்திருக்குமே, இது தப்பாகிடுச்சேன்னு உணர்ந்துடுறாங்க. சரி இது அப்படியே கண்டினியூ ஆகுது. கண்டினியூ ஆகிறப்ப இவருக்கு இந்த பொண்ணுக்கு ஒரு இந்த மருமகள் வர்ற நேரத்தில் மறுபடியும் ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி ஒரு நாள் நைட் தள்ளி போடுறாங்க. மிகப்பெரிய ஒரு முடிவு வந்து மோசமான முடிவு போகிறப்ப ஒரு நல்ல முடிவு மாறுறப்போ அந்த மாமியார் வந்து இறக்கும் முன்பாக மீண்டும் ஒரு முறை ஒரு சாவி கொத்தை கொடுக்குறாங்க. இல்லை நீங்கள் ஏற்கனவே வந்து நீங்கள் எனக்கு சாவி கொடுத்துட்டீங்களேன்னு, அது வந்து இரும்பு சாவி கொத்துமா, இப்போ நீ முழுசாக இந்த வீட்டை புரிஞ்சுக்கிட்ட, இந்த புரிஞ்சுக்கிட்டதுனால என்ன பயன் இருக்குதுன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ எந்த பிரச்சனை வந்து ஒரு நைட் நம்ம தள்ளி போட்டோம்னா நெக்ஸ்ட் டே மாற போகிறதில்ல, ஆளுகளும் ஓட போகிறதில்ல, அந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்த்துடலாம். இப்போ வந்து என்னென்னா கோபத்தில் பேசிட்டோம்னா அந்த குறைகள் மட்டும்தான் நம்ம கண்டுட்டு இருப்போம். பட் நம்ம ஒரு நாள் புரிஞ்சு பேசணும்னா புரிதல் இருந்தால் போதும், வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதிக்கலாம் அப்படிங்கிறது நான் உன்னை நீ கற்றுட்டேங்கிறத நினச்சிட்டேன்னு. அப்போ தான் அந்த அம்மா நினைக்கிறாங்க, மாமியார் இறந்துள்ள அந்த சுற்றி வர இருக்கிற செவர் வந்துட்டு கண்டிப்பாக செங்கல்லாம் நடந்து சிமெண்ட்டாக நடந்திருக்காது, இந்த மாதிரி உறவுகளாக நடந்திருக்குன்னு. ஸோ அப்போ தான் நம்ம இந்த படிக்கிறப்ப என்ன ஒரு நீதி கிடச்சுன்னா, யாராக இருந்தாலும் உடனே ஒரு தப்புன்னா உடனே திட்ட வேண்டாம் அப்படிங்கிறது நான் படித்து கொள்ளும்பொழுது நானும் புரிஞ்சுக்கிட்டேன். நானும் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணி பார்க்குறேன், முடியறதில்ல. நறுமலட்டு நிறைய பிரச்சனை வந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா நம்ம வாயை கொடுத்துட்றோம், அப்புறம் திரும்பி வாங்கி கட்டித்தான் ஆகணும். அதனால் ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண்மகளாக இருந்தாலும் சரி, ஒரு நாள் நைட் தள்ளி போட்டு பார்க்கலாம். அந்த உறவுகள் அப்படியே இருக்கும். நான் கண்டிப்பாக மாறாது, நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் இறுக்கமாக இருக்கும், சண்டைகள் இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் படித்தேன். நான் படித்ததில் மிக முக்கியமாக உங்களுக்கு பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டால் யாரோ ஒருத்தர் மாறினா, இங்கே ஒரு மனமாற்றங்கள் நடந்ததுன்னா இந்த மைக்குக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம், இந்த செந்திலுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம், இந்த 5 சங்கங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். பரவாயில்ல, வாழ்த்துக்கள். ரெண்டாவது, உண்மையிலே இந்த 10 பேர் வந்து கூப்பிட்டுலாம் வந்தாங்க, அவங்களுக்கு எல்லாம் மாவட்டத்தின் சார்பாக சொல்கின்றேன். இந்த மாவட்டத்தின் சார்பாக கிட்டத்தட்ட நான் ஆளுநரை பெருந்தையாக இருக்கும் பொழுது ₹1 கூட நம்ம இன்ட்ரெஸ்ட்டில் கிடையாது. ஆனால் திட்டம் தீட்டிக்கிற பொழுது பார்த்திங்கன்னா ஒரு 10 கோடி ரூபாய்க்கு திட்டம் தீட்டுறோம். எப்படி பண்ண முடியும்னு எல்லாத்துக்கும் ஒரு கேள்விக்குறி இருந்தது. எங்களுக்கு எப்பயுமே முதுகெலும்புன்னா சாரதாமணிக்கா தான், என்னாச்சுன்னு. ஃபஸ்ட்டு டொனேஷன் சொல்லி கொடுத்து நான் வந்து செந்தில் கொடுக்கும் பொழுதே சொன்னேன், செந்தில் இது வந்து உங்கள்கிட்ட நான் வாங்கலை, பழனி முருகன் ஆண்டவன்கிட்ட வாங்கின டொனேஷனாக நினச்சிக்கிறேன், ஏன்னா இது வளர்ந்துட்டுன்னு சொல்லி கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் வசூல் 2,15 கோடி ரூபாய் வசூல் செய்து 1,5 கோடி ரூபாய்க்கு 3 ஏக்கர் இடத்த வாங்கி இன்றைக்கி 15 கோடி ரூபாய் பெருமானமுள்ள ஸ்கூலை கட்டி, சிபிஎஸ்சி ஸ்கூலை கட்டி வெறும் 35,000 ரூபாய். நீங்கள் இருக்க பெற்றோர்களாக இருக்கிறீங்க,
ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகள் எவ்வளோ ரூபாய் செலவு பண்ணணும் யோசனை பண்ணி பாருங்கள். குறைந்தது 80,000 ரூபாய் தான் வேணும். ஆனால் நம்ம வாங்குகிற பள்ளியில் வாங்குறது 35,000 ரூபாய் மட்டுமே என்பதை இந்த மாதிரி மாற்றங்களை கொடுப்பதுதான் லைன்ஸ். அதே போல் டயாலிசிஸ் என்று சொன்னால் 2,500 3,000 ரூபாய் வரும். இன்றைக்கு 450 ரூபா. அதுவும் குறிப்பாக சொன்னால் பொள்ளாச்சி பகுதியில் சுத்தமாக எதுவுமே வாங்காமல் ஸ்பான்சர் செய்து கிட்டத்தட்ட இன்றைக்கு திருப்பூர் ஆகட்டும் கோயம்புத்தூர் கிட்ட 5 சென்டரில் கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேலே நம்ம டயாலிசிஸ் அளித்து மக்களுக்கு நம்ம பணி செய்து கொண்டிருக்கிறோம். அந்த மாதிரி இயக்கத்தில் இன்றைக்கு புதிய உறுப்பினர் நீங்கள் இந்த மாவட்டத்தில் இணைந்துள்ளீர்கள் என்றால் மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்களை மாவட்டத்தின் சார்பாக ஆளுநர் பரிந்துரை உங்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் பல சாதனைகள் நம்ம புரிய உள்ளோம். இந்த வருடம் பார்த்திங்கன்னா ஆளுநர் பரிந்துரை டூ சேரிட்டி PS செல்வராஜ் அவர்கள் 5 ஏக்கர் நிலம் வாங்கி லீடர்ஷிப் இன்ஸ்டியூட் கட்ட முன்வந்துள்ளோம். கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட். அதுவும் கூட கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் அது கலெக்ஷன் ஆயாச்சு. அதற்கும் இந்த தருணத்தில் வாழ்த்துக்கள் கூறி எனக்கிட்ட பணியான இன்ஸ்டாலேஷன் எம்எஸ்சி கூப்பிட்றீங்களா? Check. Board of Directors, all past president, Lions Club of Nehru Nagar, Lions Club of Entrepreneur, Lions Club of Warriors, Lions Club of Coimbatore Creator, Lions Club of Coimbatore Royals, all past presidents, directors. 5 சங்கங்களை சார்ந்த முன்னாள் தலைவர்கள் அனைவரும் எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சார், முன்னாள் தலைவர்கள் எல்லாமே இந்த 5 சங்கங்கள் சார்ந்த உண்மையில் நான் பாராட்டுகின்றேன். ஒரு சங்கத்தை ஸ்பான்சர் செய்தால் மட்டும் பத்தாது, மாவட்டத்தில் அனைத்து நிகழ்வும் கலந்து கொள்ள வேண்டும் என்று முத்தாய்ப்பாக வழங்குகின்ற நேரு நகர் சங்கத்தை மாவட்டத்தின் சார்பாக பாராட்டுகள் தெரிவிக்கின்றேன். அதே போல் முன்னாள் தலைவர்கள் எல்லாமே உங்களுடைய சங்கம் எங்கே சற்று தொய்வடைகின்றதோ அப்போ பின்னாடி பேக் போனாக நின்று கொஞ்சம் புஷ் பண்ணி அவருடைய நேர் வழியில் செய்ய முன்னுதாரணமாக இருப்பீர்களா? தேங்க்யூ சார், தேங்க்யூ. ப்ளீஸ். சுப்பு பற்றி சொல்லணும், நல்ல ஒரு கவிஞர். அவங்க அடிக்கடி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. இப்போ புரிஞ்சுட்டு எதுக்கு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இங்கே ராஜேஷை காணோம் சார். ராஜேஷை பற்றி குறிப்பிட்டு சொல்லணும் சார், ஒவ்வொருத்தரும் தனியாக சொல்லணும். ஏன்னா சிலம்பத்துக்கென்று யாருமே ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டாங்க. இன்றைக்கி கிரிக்கெட் தான் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கின்றார். சிலம்பத்துக்காக அவர் அத்தனை செயல்பாடுகளுமே அவரோட அர்ப்பணிப்பு. உண்மையிலே ராஜேஷை பாராட்டுகின்றேன், வாழ்த்துக்கள். Lions Club of Nehru Nagar, Lion Twister, Lion K. Nandakumar, Lion Tamer, MJFB Harish, Club Advisor, Lion Nehru Nagar Nandu, Club Marketing Committee Chairperson, Lion V. Sendil Kumar, Club Membership Committee Chairperson, Lion C. Balraj, Club Service Committee Chairperson, Lion R. Loganathan, LCF Coordinator, Lion M. Sivakumar, Club Administrator, Lion M. Grish, Lions Club of Entrepreneur, Lion S. Raghunathan, Club Marketing Committee Chairperson, Lion S. Karthik, Club Membership Committee Chairperson, Lion V. Lavanya, Club Service Committee Chairperson, Lion M. Sivakumar, LCF Coordinator, Lion A. Arun Kumar, Club Administrator. Lions Club of CB Warriors, Lion M. Raghunathan, Club IT Wing, Lion M. Jayamani, Lion M. Rahul Kannan, Club IT Wing, Jayamanikam, LCF Coordinator, Lion V. Kalidas, Club Marketing Committee Chairperson, Lion LICG Balasubramaniam, Club Membership Committee Chairperson, Lion S. Ramachandran, Club Service Committee Chairperson, Lion K. Ramesh, Club Administrator. Lions Club of CB Warriors, Lion NH Guru Prasad, Club Marketing Committee Chairperson, Lion V. Sagar, Club Membership Committee Chairperson, Lion Bebin Ashok, Club Service Committee Chairperson, Lion Dr. R. S. Kamaraj, LCF Coordinator, Lion R. Saravadan, Club Administrator. Lions Club of Coimbatore Royal, Lion R. Prabhu, Club Membership Committee Chairperson, Lion X. Adarsh Melvin, Club Service Committee Chairperson, Lion Nandini Tirumurugan, Club Marketing Committee Chairperson, Lion Vikram Jaikumar, LCF Coordinator, Lion S. Suresh Kumar, Club Administrator.
சார் இது ஆக்சுவலி கிளப் சர்வீஸ் சேர்பர்சன், கிளப் உங்களுடைய மார்க்கெட்டிங் கமிட்டி சேர்மன், மெம்பர்ஷிப் கமிட்டி சேர்மன், இவர்களுக்கெல்லாம் தனித்தனியான பணி என்னென்னா, நீங்கள் செய்கின்ற சேவைகள் வந்து முன்னின்று செய்யும் பொழுது அந்த மார்க்கெட்டிங் கமிட்டி சேர்பர்சன் வந்து கண்டிப்பாக அந்த ஏரியாவில் லோக்கல் டிவிலையோ நியூஸ் பேப்பர்லேயோ உங்களுடைய பப்ளிசிட்டி பண்ணணும். அப்படி பப்ளிசிட்டி பண்ணால் உங்களுக்கு நியூ மெம்பர்ஸ் நிறையா கிடைப்பாங்க. மெம்பர்ஷிப் கமிட்டி சேர்மனோட நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் 15 கிட்டத்தட்ட ஒவ்வொரு சங்கங்களும் ஆவரேஜாக பார்த்தா 45 உறுப்பினர் 5 சங்கத்தை சேர்த்துருக்கீங்க. இப்போ ஒரு 10 உறுப்பினர் சேர்ந்துருக்காங்க. இவர்கள் மூலமாக நிறைய உறுப்பினர் கிடைக்க உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். சர்வீஸ் செய்து நீங்கள் விளம்பரப்படுத்தலைன்னா நம்ம கஷ்டம். ஏன்னா இன்றைக்கி மிக முக்கியமானதை பார்த்தா விளம்பரப்படுத்தல் தான். இன்றைக்கு விளம்பரப்படுத்தலைன்னா எதுவுமே விற்க முடியாது. ஈவனோட கவர்மெண்ட் டேக்ஸ் கட்டணும்னா கூட கவர்மெண்ட் டைரெக்டாக ஆர்டர் கொடுக்கறதில்ல. அதுக்கு அமிதாப் பச்சனை வச்சு சொல்லுவாங்க, அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டு வச்சு சொல்லிக் கொடுப்பாங்க. ஏன்னா அப்போ தான் கேட்போம், நம்மளுக்கு ஏதோ அடையாளத்தை வேணுங்கிறது. மார்க்கெட்டிங் ரொம்ப முக்கியம். அதே போல் கிளப் அட்மினிஸ்ட்ரேட்டரோட வேலை மிக முக்கியமான வேலைன்னா, செக்ரட்டரி வந்து எப்போ அவர் கொஞ்சம் ஒரு வேளை டயர்டாக இருந்தாலோ அல்லது ஒரு வேலைக்கு வேறு ஏதோ பணிமா இருப்பார், அப்போ வந்து செய்ய முடியலாம் கூட ரிப்போர்ட்டிங் வந்து இமீடியட்டாக வந்து கிளப் அட்மினிஸ்ட்ரேட்டர் உடனே கூட நீங்கள் செய்த சேவைகளை பற்றி நீங்கள் லைன்ஸ் போர்ட்டில் தெரிவிக்கணும். இதுதான் வேலை. அதே போல் எல்சிஎஃப் பற்றி லைன் ஷேர் அண்ட் எல்சிஎஃப் பற்றி குறிப்பிட்டு சொல்லணும்னா, இன்றைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா $1310 பில்லியன் வந்து நம்மளுடைய லைன்ஸ் அரிமா இயக்கம் வந்து லைன்ஸ் இயக்கம் வந்து நம்மளுடைய பப்ளிக் கம்யூனிட்டிஸ்க்காக வந்து உதவிகள் செய்து கொண்டிருக்கின்றது. இதற்கெல்லாம் தொகை யார் கூட நம்ம எம்ஜிஎஃப் மூலமாக நாம் கொடுக்கின்ற ஒரு $1000 அதுக்கு எம்ஜிஎஃப்னு சொல்லி அனுப்புவோம். அந்த லைன் ஷேர் அனுப்புவோம். அந்த பணம் தான் வந்து திருப்பி நம்மளுக்கு வந்து அதனுடைய வட்டி தொகையாக வருகின்றது. எங்கெல்லாம் இயற்கை பேரிடர் நடக்குதோ அங்கெல்லாம் வந்து நம்ம கவர்மெண்ட் கூட முன்னாடி போய் நிற்க முடியாது. அதற்கு முன்பாக நிற்கின்ற ஒரே இயக்கம் என்று சொன்னால் நமது லைன்ஸ் இயக்கம் தான். இந்த லைன்ஸ் இயக்கத்துக்கு இந்த லைன் ஷேருக்கும் எல்சிஎஃப் வந்து கொடுக்கின்ற தொகை வந்து என்றைக்குமே குறை போகாது. அப்படி நமது மாவட்டத்துக்கு வந்து இப்போ $1000 வந்து $95 கொடுப்பதுக்கு பதில் நமது எல்சிஎஃப் சேர்மன் வந்து மணி அவர்கள் வந்து $10,000 ஒரு எம்ஜிஎஃப் கொடுக்கின்றார். அதே போல் ஒவ்வொரு ரீஜன் சேர்மனும் $10,000 எம்ஜிஎஃப் அவர்களுக்கு கொடுக்க முன்வந்துள்ளார்கள். $25,000 கேபினட் கொடுக்குது. கிட்டத்தட்ட $45,000 உங்களுக்கு டொனேஷனாக இதிலே வந்துடுது. வெறும் நீங்கள் $50,000 கொடுத்தீங்கன்னா போதும். கிட்டத்தட்ட 80Gக்கு வந்து நீங்கள் $1,00,000 $50,000 எலிஜிபிலிட்டி ஆகிடலாம். ஸோ இதெல்லாம் கொடுக்கும் பொழுது உங்களுடைய தகுதி இன்னும் கொஞ்சம் முன்னேறக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அவ்வாறு செய்வீர்களா? வாழ்த்துக்கள். தேங்க்யூ. லைன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் நேருகார் செகண்ட் வைஸ் பிரசிடென்ட், லைன் எஸ் பாலசுப்ரமணியம், லைன் ஆர் பாஸ்கரன் ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட், லைன் வி கிருஷ்ணமூர்த்தி இமிடியேட் பாஸ் பிரசிடென்ட். லைன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் என்டர்பிரனர், லைன் சி ஹரிகரன் செகண்ட் வைஸ் பிரசிடென்ட், லைன் டிஜி சதீஷ் ராஜு ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட், லைன் வி மாதவன் இமிடியேட் பாஸ் பிரசிடென்ட் எல்சிஎஃப் கோஆர்டினேட்டர். லைன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் வாரியர்ஸ், லைன் கே பழனிக்குமார் செகண்ட் வைஸ் பிரசிடென்ட், லைன் என்ஜினியர் எம் முருகன் ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட், லைன் என்ஜினியர் எஸ் ராஜேஷ் இமிடியேட் பாஸ் பிரசிடென்ட் அண்ட் டைரக்டர். லைன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் கிரியேட்டர், லைன் என் பிரபாகரன் செகண்ட் வைஸ் பிரசிடென்ட், லைன் சி மதியரசு பாண்டியன் ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட், சார்ட்டர் பிரசிடென்ட் அமிர்த பிரியா. லைன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் ராயல்ஸ், லைன் தர்ஷன் பிரியா திலக் செகண்ட் வைஸ் பிரசிடென்ட், லைன் எம் கிருஷ்ணமூர்த்தி இமிடியேட் பாஸ் பிரசிடென்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட். சார், ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் செகண்ட் வைஸ் பிரசிடென்ட் உள்ள மிகப்பெரிய ஒரு பணி என்று சொன்னால், இந்த வருடம் பதவி எடுக்கின்ற பணியெடுக்கின்ற தலைவர் செயலர் பொருளாளருக்கும் நீங்கள் முன்னால் நின்று சப்போர்ட் செய்யணும். ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் வந்து உங்களுக்கு வந்துட்டு மெம்பர்ஷிப்புக்கும், செகண்ட் வைஸ் பிரசிடென்ட் வந்துட்டு எல்சிஎஃப்க்கு உண்டான தொகையில முன்னேற்றங்களுக்கு நீங்கள் சங்கத்தில் பண்ணணும். அவர் கூட இணைந்து நீங்கள் வந்து திட்டமிடுதல் உங்களுக்கு இருக்கணும். இதெல்லாம் ஏன் பண்ணணும்னா, நீங்கள் வருங்காலத்தில் உங்கள் தலைவராக நீங்கள் வரும் பொழுது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய உங்களுக்கு சாதனை பொறுக்கு ஈஸியாக இருக்கும். லீடர்ஷிப்னு சொல்வார்கள், லீடர்ஷிப் லேடர்மாங்க. அதான் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். செய்வீர்களா? வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சார், என்டர்பிரைனை பற்றி கண்டிப்பாக சொல்லணும். இந்த இடத்துல மாவட்டத்தோட எந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி, ஃபாரின் டூராக இருந்தாலும் சரி, என்டர்பிரினர் இல்லாத ஒரு டூர் எங்களுக்கு ஃப்ரூட்ஃபுல்லாக இருந்தது. இந்த தருணம் என்டர்பிரினர்ஸ்குள்ள அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் கிரியேட்டர்ஸை பற்றி சொல்லணும். வெங்கடேஷ் வாங்க, அமிர்தபிரியா வாங்க, முன்னாடி வாங்க, எல்லாருமே வாங்க, கிரியேட்டர்ஸ் பற்றி எல்லாமே வாங்க.
நான் இவர்களை பற்றி ஒரு உதாரணம் சொல்லணும்னா, கடந்த வருடம் பார்த்தா மிகப்பெரிய ஒரு சர்க்கிள் இருந்தது, அவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அந்த பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி கிட்டத்தட்ட 4-5 உறுப்பினர்கள் இறந்தாலும் கூட மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்து இன்றைக்கு 15 உறுப்பினர்களை கொடுத்து 19 சார். 19 மாறி. ஓ, இந்த 10ல் 4 பேர் ஜாயின். இல்லை முதல்ல 19 தாங்க. இப்போ அதில் 4 பேர் இருக்காங்க போல. அப்போ 24. மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அளித்துள்ளார்கள் என்றதை உங்கள் மூலம் தெரிவிக்க மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இவர்களை பார்க்கும் பொழுது எனக்கு உண்மையிலே ரொனால்டோ சொன்னதா மிகப்பெரிய ஒரு சாம்பியன்ஷிப்பில் உண்டான ரொனால்டோ சொல்லாமல் ஃபுட்பால் சாம்பியன் அவரை கேட்காங்க, ப்ரெஸ் பர்சன்ஸ் கேட்க, சார் உங்களுடைய எதுக்கு சார் வெற்றிக்கு காரணம், எப்படி சார் இப்படி லைவ்லியாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறப்போ, நான் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா விழுகிறப்ப பார்த்தீங்கன்னா எந்த டைமில் எவ்வளோ செகண்ட்ஸில் விழுகிறனோ நான் அது கவுண்ட் பண்ணுவேன், அதை விட 2 மடங்கு நான் எந்திரிச்சு நின்றுவேன். எவ்வளோ பெரிய அடியாக இருந்தாலும் கீழே படுத்துட மாட்டேன். ஏன்னா ஒரு தலைவன் கீழே படுத்துட்டான்னு சொல்லிட்டோம்னா அந்த மறுபடியும் அந்த கேம் விளையாடுறது கஷ்டமாயிடும். தான் அடிபட்டாலும் அந்த திறமையை வெளில காமிச்சிக்காம மற்றவர்கள் திறமையை காண்பிக்கொண்டால் அந்த மாதிரி விழுகும் எத்தனை டைம் விழுகிறோமோ அதை விட பல மடங்கு எந்திரிக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த ஒரு எடுத்துக்காட்டு தான் உங்களுக்கு சொல்லணும் நான். கங்க்ராச்சுலேஷன், தேங்க்யூ. அடுத்து நேருநகர் சங்கத்தினுடைய பொருளாளர் லைன் எம் உலகநாதன், ஆண்டர்பிரனர் சங்கத்தினுடைய பொருளாளர் லைன் கௌதம் நடராஜ், வாரியர் சங்கத்தினுடைய பொருளாளர் என்ஜினியர் ரேணுகா லைன் ஆர் சனோஜ், கிரியேட்டர் சங்கத்தினுடைய பொருளாளர் பாலுசாமி மாணிக்கம், ராயல் சங்கத்தினுடைய பொருளாளர் தருண் வேல்முருகன். அனைவரும் மேடைக்கு முன்பாக வரவும். ஏங்க என்ன வேணும்? எனக்கு ஃபோட்டோ எடுக்கலாமா? உண்மையிலே உங்களெல்லாம் பார்க்க ரொம்ப பெருமையாக இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாருமே அந்த பிளேஸில் ஷூட்ஸில் வரணும்னு ஆசைப்பட்டீங்க பார்த்தீங்களா? திஸ் ஃபஸ்ட் ஸ்டெப் ஆஃப் லீடர்ஷிப். பாராட்டுகின்றேன். எப்பயுமே நம்ம போடுற ட்ரெஸ்ஸில் நம்மளுக்கு அதிகமாக கான்ஃபிடென்ட் கொடுக்கும்பாங்க. நான் உள்ளே வரும்பொழுதே கவனித்தேன், எல்லா சங்கமே ஒரு மாதிரி யூனிக்காக நீங்கள் இருந்தீங்க. வாழ்த்துக்கள். ட்ரெஷர்ஸோட பணி மிக முக்கியமான பணி, உங்களுக்கு எல்லாமே ஸ்கூலிங்கில் சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் கூட ஒரு முறை நான் அறிவிக்கின்றேன், உங்களுடைய பணி நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கின உடனே மிக தலையாய கடமை இன்டர்நேஷ்னல் டியூ டிஸ்ட்ரிக்ட் டியூ கட்டிடணும். யார் யார் ஹானரரியும் நம்ம டிஸ்ட்ரிக்ட் கட்ட வேண்டியிருக்குதோ முதல்ல கட்டிடணும். இப்போ டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா 5% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஆகஸ்ட் 31 உங்கள் டியூஸை கட்டிட்டீங்கன்னா அது 5% டியூ உங்களுக்கு கிடைக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. அது நீங்கள் சர்வீஸ்க்கு வேறு யூஸ் பண்ணிக்கலாம். செய்யலாமா? இன்டர்நேஷ்னல் டியூவில் கேட்டுறாதீங்க, அதெல்லாம் பெரிய சிட்டியார், அவர் தரமாட்டார். அவர் கொடுக்கத்தான் சரி, அவர் வாங்கத்தான் முடியும், நம்ம திருப்பியெல்லாம் வாங்க முடியாது. செய்யலாமா? வாழ்த்துக்கள், தேங்க்யூ. அப்படியே அங்கே வெயிட் பண்ணுங்க சார். அடுத்து நேருநகர் சங்கத்தினுடைய செயலாளர்கள் லைன் ஜி நடராஜ், லைன் எம் செந்தில்குமார், ஆண்டர்பிரனர் சங்கத்தினுடைய செயலாளர்கள் லைன் டி தேவராஜ், லைன் டி கார்த்திக் குமார், வாரியர் சங்கத்தினுடைய செயலாளர்கள் லைன் என்ஜினியர் செல்வம், லைன் ஜே மகேந்திரன், கிரியேட்டர் சங்கத்தினுடைய செயலாளர்கள் லைன் பி மாரியப்பன், லைன் இஎஸ்என் ஆண்டனி சாம்வேல், ராயல் சங்கத்தினுடைய செயலாளர் லைன் பி முருகேஷ் அலைஸ் குமரவேலு. செந்தில் மாப்பிளை பற்றி சொன்னால் ஒரு கலகலன்னு இருக்கிற அந்த இடம் இருக்கிறனால கலகலன்னு இருக்கும் இல்லையா? எலெக்ஷனில் தான் நிற்க போகிறீங்களா சேர்ந்து? ஏன்னா எல்லாத்தையும் கும்பிடு போட்டு இருந்தீங்களா? எனக்கு ஒரு டவுட்டாக இருந்தது. பரவாயில்ல, கும்பிட்டுங்க. செக்ரட்டரிஸ், நீங்கள் தான் யுவர் த பிரிட்ஜ் பிட்வீன் த டிஸ்ட்ரிக்ட் அண்ட் கிளப். மாவட்டத்தோட அனைத்து நிகழ்வும் உடனுக்குடன் உங்களுக்கு தான் தகவல் வரும். அந்த தகவலை உடனுக்குடன் உங்களுக்கு வாட்ஸ்அப் செய்து மட்டும் அனுப்பிச்சிட்டு ஜாலியாக உட்காந்துக்கங்க, போதும். அதே பண்ணிக்க பண்ணலாமா? ஒவ்வொரு மெம்பருக்கு கொண்டு போய் சேர்த்த வேண்டிய கடமை உங்களுடைய கடமை. அது நீங்கள் எந்த அளவுக்கு லைவ்லியாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு தான் உங்கள் கிளப்ஸை உங்கள் பின்னாடி நிற்கும். மிகப்பெரிய சாதனை புரிகிற சங்கம் 5 சங்கமே. உங்கள் 5 சங்கமே நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண போகிற சங்கம். அப்போ என்னன்னா உங்கள் செக்ரட்டரிஸ் மிகப்பெரிய ஆற்றல் படுத்தவர்களாக இருக்கணும். எப்பயுமே பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவாக இருக்கணுமா, எஃபிஷியண்ட்டாக இருக்கணுமா? எஃபெக்டிவாக இருந்தால் தான் மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்க முடியும். நீங்கள் செய்கின்ற திட்டங்கள் எல்லாமே என்னென்னா, இதுவரைக்கும் உங்கள் சங்கம் செய்கின்ற சேவைகள் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதிலேருந்து ஒரு மாற்று பண்ணி வேறு ஏதாவது ஒரு புதுசாக கொடுத்தா தான் உங்களுக்கு ஐடென்டிட்டி கிடைக்கும். அந்த ஐடென்டிட்டி உங்களை பேசும். நீங்கள் தலைவராக வரும் பொழுது எல்லாருமே சொல்லுவாங்க, இவர் செக்ரட்டரியாக இருக்கிறப்ப மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்தார்கள் என்று சொல்வார்கள்.
நான் கேபினட்லேயும் சொல்கிறேன், உங்களுக்கு கொடுத்த மாதிரி தான் கேபினட்லேயும் சொல்கிறேன். ஏன்னா நான் 2014-15ஆம் ஆண்டு கேபினட் செக்ரட்டரியாக இருக்கும் பொழுது அன்றைக்கு நான் செய்த வேலை தான் இன்றைக்கு நான் இங்கே நின்று பேசுவதற்கு எளிமையாக இருக்கின்றது. நான் கேபினட் செக்ரட்டரி போஸ்ட் வந்து நான் கரெக்டாக செய்யலைன்னா இந்த மாவட்டத்தில் நான் கண்டிப்பாக எவ்வளோ பெரிய சக்ஸஸாக வந்திருப்பேன்னு தெரியாது. அப்போ வந்து இந்த செக்ரட்டரி போஸ்ட், கிளப் செக்ரட்டரி போஸ்ட் அந்த மாதிரி தான் எங்கள் மனசில் வச்சுக்கணும். உங்களுக்கு எல்லாருமே நண்பர்கள் தான். ஆனால் மெசேஜ் போய் சேரலைன்னா அவங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. சார் நீங்கள் சொல்லலை சார் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ உங்களுடைய கடமை, தலைவர் எல்லா இடத்துலையும் பரிமாறிட்டு கொண்டு இருக்க முடியாது, ஆனால் நீங்கள் எல்லாத்துலேயும் பேச வேண்டான வாய்ப்புகள் இருக்குது. செய்வீங்களா? வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வாங்க. அடுத்து தர்மம் செய் ஆண்டினுடைய 5 சங்கங்களின் தலைவர்களாக பொறுப்பேற்க நேருநகர் சங்கத்தின் லைன் என்ஜினியர் SS தேஜஸ்வினி அவர்களை அழைக்கின்றோம். உங்கள் பலத்த கரவொலியோடு. ஆண்டர்பிரனர் சங்கத்தின் தலைவராக லைன் டாக்டர் ரமேஷ் கிருஷ்ணன். வாரியர் சங்கத்தினுடைய தலைவராக லைன் என்ஜினியர் M ரமேஷ். கிரியேட்டர் சங்கத்தின் தலைவராக லைன் KP வெங்கடேஸ்வரன். ராயல் சங்கத்தின் தலைவராக லைன் N வேல்முருகன். யார் மிஸ்ஸிங்? சார் இங்கே 5 பேர் இப்படி பாருங்கள் சார், இந்த பக்கம் பாருங்கள். வர சொல்லலாம். உங்களுக்கு பிடித்து இந்த வேலையை எடுத்தீங்களா இல்லை வந்துட்டு கம்பல்ஷன் எடுத்தீங்களா? சார் யாரும் கிடைக்கல என்னை போட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. அழைத்து வரப்பட்டீங்களா அல்லது இழுத்து வரப்பட்ட அப்படிலாம் சொல்லக்கூடாது. பரவாயில்ல, அந்த மாதிரி இருந்தாலும் கூட தலைவன் என்கின்ற ஒரு பொறுப்பை கொடுத்தாச்சுன்னா அதற்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க வல்லவனாக இருக்கணும்னா இன்றைக்கி நான் வேறு யாரும் சொல்ல மாட்டேன். இது கட்சி சார்பாக யாரும் நினைக்க வேண்டாம். இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற அரசியலை பற்றி சொல்கின்றேன். நான் இதுவரை காணாத ஒரு தலைவர் என்று சொன்னால் விஜய் சொல்வேன். ஏன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கார் தமிழ்நாட்டில். நான் எல்லா டிபார்ட்மெண்ட் போயிட்டு தான் பாட்டுருக்கேன். சொல்கிறது ஒன்றாக்க செய்கிறது ஒன்றா இருக்கும். கண்டிப்பாக ஒரு மாற்றங்களை கொடுத்துருக்கு. யாராக இருந்தாலும் நம்ம வந்துட்டு ஏற்றுக்கணும். நம்மகிட்ட மனசுக்குள்ள ஒரே பிரச்சனை என்ன, நம்மளுக்கு பிடிச்ச தலைவர் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க தான் தலைவர். அப்படி இல்லை, நமக்கு அமைகின்ற தலைவர்களை நல்ல தலைவராக மாற்ற வேண்டிய கடமை ஒவ்வொரு குடிமகனுக்கும் உண்டு, உங்களுக்கும் உண்டு. அதுதான் உங்கள் சங்கத்தில் இருக்கிற அனைத்து மெம்பர்ஸ்க்கும் உண்டு, உங்களுக்கும் உண்டு. இப்போ ஒரு பிரச்சனை, கருணாநிதி விஜயை பற்றி ஏன் பேசுகிறாரு, வருதா இல்லையா? எனக்கு அந்த கட்சிக்கு சம்மந்தம் இல்லை. நான் விரும்பும் ஒரே கட்சி லயன்ஸ் கட்சி. ஏன்னா அது ஒன்று தான் சாப்பாடு வர்ற கட்சி. நம்மளுக்கு தலைவராக இருக்கிறவங்க எல்லாத்தையும் நீங்கள் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். கோபம் என்கின்றதை மறந்துடணும், உங்கள்கிட்ட இருந்து மறந்துடணும். இந்த ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு வீட்டில் எப்படி அம்மனிட்டு அடி வாங்குறோமோ அது மாதிரி வாங்கிட்டே இருக்கணும். நம்ம என்ன பிரச்சனை வந்தாலும் வெளியில் வரப்போ கவுண்டம் பண்ணி மாதிரி வரணும். வெளியில் வந்து எப்படி டே விட்றா வெட்டுவேன் குத்துவேன் அதெல்லாம் வெளியில் அந்த இடத்துல எதுவும் பண்ணிடவே கூடாது. முகத்தை கூட சுழிச்சிடக்கூடாது, சிரிச்சிட்டே போகணும். ஒருத்தர் தப்பே செய்வார், ஆனால் நம்ம அவரை பாராட்டணும். ஏன்னா தலைவருக்கு அதுதான் மரியாதை. ஏன்னா தலைவனாக இருக்கணும், எப்படி இருக்கணும் நான் செந்தில் பார்த்து சொல்லணுன்னு இருந்தேன், இருந்தாலும் உங்களுக்கே சொல்கிறேன். மீனவ குடும்பத்தில் உங்களுக்கு யாருக்கா பழக்கம் இருந்தால் கேளுங்க. மீனவ குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு போட்டில் ஒரு 5 பேர் 10 பேர் செயிலிங் பண்ணுவாங்க, டே அண்ட் நைட் போவாங்க, மீன் பிடிக்க போவாங்க. அதில் முடிவு பண்ணி முதல்ல போகிறப்ப அந்த செயிலிங் பண்ணி முடிக்க 1 மணி நேரத்துக்கு முன்னாடி யார் ஒருத்தர் அடையாளம் வச்சுருவாங்க. எதற்காக அடையாளம் வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த போட் சிங்காது, இங்கேருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு சொன்னோம்னா அந்த போட்லேருந்து முதல்ல ஒருத்தர் குதிப்பார், கடைசியாக ஒருத்தர் குதிப்பார். இந்த கடைசியாக குதிக்கிறவர் தான் அது தலைவர். எதற்காகனா கீழே எதுக்கு முதல்ல குதிக்கிறாங்கன்னா ஆக்சிஜன் பத்தாது நம்மளுக்கு என்ன பண்ண, ஒவ்வொருத்தரோட ஆக்சிஜன் கீழே இருக்கிற ஒவ்வொருத்தரும் செயின் மாதிரி நிற்பாங்களாமா அந்த கடலுக்குள்ளே. ஒவ்வொருத்தரும் ஷோல்டர் நிற்கணும் ட்ராவல் பண்ணுவாங்களாமா. அப்போ ஆக்சிஜன் பத்தலைன்னா கீழேருந்து ஆக்சிஜன் அவர் கொடுப்பாராமா, ஒவ்வொருத்தருக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லுவாராமா. கடைசியில் மேலே இருக்கிற ஒருத்தர் தான் உயிரோடு இருப்பாராமா, மற்றவங்க உயிரோடு இருக்க வாய்ப்பு இல்லையாமா. ஸோ யார் என்று தலைவன் அடையாளம் கண்டுபிடிப்பாராமா. இது எப்படி இருக்குது, ரொம்ப கேட்குற கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி தலைவனை அவங்க கண்டுபிடிக்கிறப்ப நம்ம லைன்ஸ் இயக்கத்தில் உங்களை தலைவராக அடையாளம் காணுகின்ற என்றால் நீங்கள் எப்படி இருக்கணும், எல்லாத்துக்கும் உயிர் மூச்சாக இருக்கணும். செய்யலாமா? சரி, உங்கள் மனைவியில் எல்லாமே வர சொல்லுங்க பார்க்கலாம். சார் இவங்க வீட்டிலேருந்து எல்லாம் வந்திருக்கீங்களா? ப்ளீஸ் வாங்க. சங்கத்தின் முதல் பெண்மணிகளையும் அன்புடன் அழைக்கின்றோம்.
மேடம் நீங்கள் எல்லாம் பர்மிஷன் கொடுத்துட்டீங்களா? நிஜமா இல்லை அவங்களே எடுத்துட்டாங்களா அந்த பொசிஷனை? ஏன்னா மெம்பர்ஸ்குள்ள பெர்மிஷன் வாங்குறது ஒன்று, ஒய்ஃப்கிட்ட பெர்மிஷன் வாங்குறது இன்னொன்று முறை இருக்குது. கேட்கல. தேஜை பற்றி சொல்ல தேவையில்லை. தேஜ் வந்துட்டு ரத்தம் சதையான அலைன்ஸ் குடும்பத்தில் பிறந்து விட்டார்கள். அதனால் வேறு வழி இல்லை இல்லையா? நீங்கள் பர்மிஷன் கொடுத்துட்டீங்களாமா? அப்படி கொடுக்கலன்னா கூட இன்னைக்கு கொடுத்துருங்க. வேறு வழி இல்லை நம்மளுக்கு இவர் தான் கணவர், இவர் தான் நம்ம சங்கத்துக்கு தலைவர். இப்போதைக்கு மாற்ற முடியாது. அதனால் நம்ம வேறு வழி இல்லாமல் கொடுத்துருங்க. இந்த பர்மிஷனை கொடுத்துருங்க. கொஞ்சம் ஒரு போர்டன் எடுத்து நிறையா பிரச்சனையோட வீட்டில் இருப்பார். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு நைட் தள்ளி போட்டுருங்க. ஒருவேளை ஒரு நைட் தப்பாக பண்ணி வந்திருந்தாலும் அந்த நைட் விட்டுருங்க. அடுத்த நாள் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்குவோம். சொன்ன மாதிரி இந்த நைட் கதை இந்த தலைவருக்கு சூட்டாது. அதனால் நைட்டெல்லாம் வந்தாலும் கொஞ்சம் லேட்டாக வந்தால் கூட அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அடுத்த நாள் காட்டிவிடுங்க. உங்கள் எப்படின்னு காட்டாமல் இருக்க முடியாது. அது பாட்டில் வீசி அடிக்கிறீங்களா இல்லை அகப்பகையில் கண்டு வீசுறீங்களா, அது அப்புறமேல் பார்த்துக்கலாம். ஸோ அதனால் ஒரு நைட் தள்ளி போட்டுங்க. இவருடைய மிகப்பெரிய ஆற்றல் என்னென்னா, இந்த ஒரு வருட காலத்தில் மிகப்பெரிய தலைவர்களாக மாறினார் என்று சொன்னால் அதற்கு உங்கள் சங்கத்தினுடைய மெம்பர்கள் எவ்வளோ பாதி காரணமாக இருக்கலாம். அதுக்கு முழு முதல் காரணம் நீங்கள் தான் இருப்பீங்களா? செய்வீங்களா? வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இப்போ வாங்க, இந்த 5 தடவை கீழே வாங்க. மாதவன், கிருஷ்ணமூர்த்தி தலைவராக இருக்கும். உங்கள் பிரசிடண்ட்டை போடுங்க. ரமேஷ், நீங்கள் உங்கள் செக்ரட்டரி ட்ரெஷருக்கெல்லாம் நீங்கள் காலர் அனுப்புவீங்க. ஒவ்வொரு பிரசிடண்ட் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் அந்தந்த செக்ரட்டரிக்கு ட்ரெஷருக்கு போடுங்க. நமது நம்பிக்கை நட்சத்திரம் ரவிசங்கர் அவர்கள் புதிதாக பொறுப்பேற்றுள்ள அனைத்து நண்பர்களுக்கும் மரியாதை செய்கின்றார். ஏன்னா அவர் அடுத்த சங்கத்துக்கு செல்லவே இருக்கின்றது. வாங்க சார், செக்ரட்டரி ட்ரெஷரர்ஸ் எல்லாருமே வாங்க ப்ளீஸ். ரமேஷ், உங்களோட மாதவன் அவரை விடுங்க. அப்போ தான் அவர் செக்ரட்டரி ட்ரெஷருக்கெல்லாம் காலர் போட முடியும். வெங்கடேஷ், உங்களுடைய செக்ரட்டரி ட்ரெஷருக்கு நீங்கள் காலர் ஃபோட்டோகிராஃபி எடுத்து பண்ணுங்கள். அவசரமாக பண்ணாதீங்க சார். ஒவ்வொரு டீம் கூட எடுத்துக்கல. உங்கள் பிரசிடென்ட் தான் செக்ரட்டரி ட்ரெஷருக்கு போகணும். அவரோட செக்ரட்டரி யார்? தேஜ் யார்? தேஜோட செக்ரட்டரி ட்ரெஷருக்கு நீங்கள் பண்ணணும். செந்தில் நீங்கள், நடராஜுங்க. சார் கொஞ்சம் எல்லாம் வைல்டாக இருந்தால் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது சார். வைல்டாக இருந்தீங்களா? அப்போ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஆண்டனி, ஃபோட்டோகிராஃபர் சொல்லணும்.
பிரசிடென்ட் முன்னாடி உட்காருங்க, செக்ரட்டரி ட்ரெஷர் பின்னாடி உட்காருங்க. புதிய நிர்வாகிகள் விரைவாக மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஏன் கேட்க பாருங்க, இன்னும் இல்லை வர சொல்லலாமா? எங்க சங்கத்தின் முதல் பெண்மணிகள் வாங்க, 5 பேருமே வாங்க ப்ளீஸ், மேலே வாங்க. தேஜு, ரமேஷ், வாரியர் ரமேஷ், வெங்கடேஸ்வரன், வேல்முருகன் முன்னாடி உட்காருங்க ப்ளீஸ். அப்துல் கலாம் அவர்களின் வரிகளைத்தான் இங்கே குறிப்பிடுகின்றேன். யாரோ சென்ற பாதையில் செல்வது நம் பாதை அல்ல, அது வெற்றி பாதையாக அமையாது. நமக்கென்று ஒரு தடத்தை பதிக்க வேண்டும். அப்படி தடத்தை பதிக்கின்ற மனிதனே மாமனிதனாக வாழ்வான் என்கின்ற வரிகளை கூறி இந்த 5 சங்கத்தின் பொறுப்பேற்றுள்ள 5 சங்கத்தின் தலைவர்களுக்கும் வாழ்த்துக்கள் கூறி அடையாளத்தின் சின்னமாக நம்மளுடைய கேங் அண்ட் கேவலை ஆளுநர் பெருந்தகை 5 தலைவர்களுக்கு வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஐந்து பேரும் சேர்ந்து வாங்கிக்கங்க. அது பாட்டுக்கு ஒரு ப்ரோக்ராம் நடக்கும், ஒரு பக்கம் இன்ஸ்டலேஷன் நடக்கும், ஒரு பக்கம் ஃபெலிசிட்டேஷன் நடக்கும். செந்தில்னாலே அதான் எமோஷன் வர்றப்ப என்ன சொன்ன சத்தியவாக்கு சார், ஒரு சிறிய மணி எழுப்புமாறு கேட்டுக்கொள்கின்றேன். வாழ்த்துக்கள். இந்த 5 சங்கத்தினுடைய நிர்வாகிகளை முறைப்படியாக ஆளுநர் முன்பாகவும் அனைத்து நல்ல உள்ளங்கள் முன்பாக முறைப்படியாக இந்த நிர்வாகிகளை பதவியில் அமைத்துள்ளேன் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த அருமையான உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். தேங்க்யூ.